இவ்வளோ நாள் அவர் அரசியலுக்கு வராரு இல்லை, கடைசி படம் ஆகிப்போச்சு. மற்ற கட்சியினரும் இது ஆதரித்து பேசி அவர் நல்லபடியாக சென்ட் ஆஃப் பண்ணணும். ஆட்சியில் வராரு போகிறாரு கண்டினியூ பண்ணுறாருன்றது வேற. இது ரொம்ப ஒர்ஸ்டான விஷயம். கண்டிப்பாக 9ஆம் தேதி வரணும் ஜனநாயகன். இது வரலைன்னா கண்டிப்பாக அவங்க ரசிகர்கள் ரொம்ப ஏமாற்றம் தான் இதுக்கு. சார் எல்லா படமும் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. ரத்தங்கள் காயங்கள் எல்லா பிளட்டே இருக்கக்கூடாதுன்றாங்க, ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்றாங்க. எல்லா ஃபிலிமை போய் பாருங்கள். இவ்வளோ நாள் எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகுது, எவ்வளோ ஃபிலிம்ஸ் இருக்குது. எல்லாமே கொச்சையான வார்த்தைகள் எல்லாமே அதுக்கு சான்றிதழ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ சரியில்லையா, கிளாமர் படமா ஏ சிம்பிள் கொடுக்குற, இதுக்கு இந்த படமா அந்த சிம்பிள் கொடுக்குற, ஆயுதங்கள் விஷயமா அதுக்குன்னு ஒரு சிம்பிள் வச்சிருக்க, எல்லா சிம்பிளுக்கும் ஒன்று சிம்பிள் வச்சிருக்க, கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதில் அரசியல் நடிச்சு இது முழுக்க முழுக்க பராசக்தி. சிவகார்த்திகேயன் சார்ல அவர் மேலே நல்ல ஒப்பீனியன் இருந்தது, நல்லா ஃபேமிலியோடு போய் பார்ப்போம். இந்த டைம் கண்டிப்பாக ஒரு படம் எப்படி நல்லா இருந்தாலும் நாங்கள் தேட்டருக்கு போய் பார்க்க மாட்டோம். எங்கள் ரசிகரும் சரி, அஜித் ரசிகரும் சரி, விஜய் ரசிகரும் சரி, கண்டிப்பாக எந்த ஒரு தேட்டருக்கும் போய் பார்க்குறதுக்கு அவாய்ட் பண்ணுவோம். இப்போ சமீபமாக கூட பார்த்தோம், ஜனநாயகம் படம் அப்படி அதை மீறியும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா தேட்டரில் மற்றவங்களை வச்சு ஆளுங்களை வச்சு தேட்டர் ஸ்க்ரீனை கழிச்சிட்டு இது விஜய் ரசிகர் மூலிமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குது. நான் பிஜேபியும் இப்போ அரசியல் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிஜேபிக்கு உங்களுக்கு பிரச்சனைனா அரசியல் ஏன் காமிக்கிறீங்க? அவர் நல்லா சென்ட் ஆஃப் பண்ணி விடுங்க. இவ்வளோ நாள் இந்த என்டர்டைன்மெண்ட் எவ்வளோ கோடிக்கணக்கு மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணார், நல்ல முறையில் அவர் சென்ட் ஆஃப் கொடுக்கணும். இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சார்.